என் தங்க பிள்ளையே, இந்த தாய் ஒரு சில முக்கிய விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கட்டாயமாக இந்த பதிவினை நீ கேட்டே ஆக வேண்டும். அதனால்தான் அவசர செய்தியோடு உன்னை பார்த்துவிட்டு சில முக்கிய விஷயத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று என் தங்க பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, இந்த தாயின் வார்த்தைகளை கேட்க நீ தயாராகிவிட்டாயா? ஏனென்றால் உன் வாழ்க்கையில் ஒரு சில கொடுமைகளால் நீ வழுது கொண்டிருக்கிறாய், கஷ்டத்தில் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் மற்றவர்களால் நீ வருத்தப்படக்கூடிய மனநிலையானது மனபாரத்தை தூக்கி சுமக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு வழிகள், அவ்வளவு குமுறுகள் என உன் மனதுக்குள் சுமந்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்களால் ஒவ்வொரு நாட்களும் மன வேதனைகளும் கண்ணீரும் உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நல்ல விஷயத்தை செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நல்ல பெயர் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நாட்களும் அந்த இடத்தில் நீ பல அவமானங்களை பட்டுக்கொண்டு பல கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறாய். என்ன செய்தாலும் ஒரு இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கவில்லை என்றால் என் தங்க பிள்ளையே, அந்த இடத்தில் நீ மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த தாய் சில விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காகவே இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரிந்ததால் தானே ஓடோடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளை ஒரு சிலர் மீது பாசத்தை வைத்து இன்று பைத்தியமாக்கக்கூடிய நிலைமைக்கு என் தங்க பிள்ளையை தள்ளவிட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் நியாயத்தை நீ கேட்கக்கூடிய தருணத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உனக்கு நியாயங்கள் வழங்குவதில்லை. ஏனென்றால் துரோகத்தை செய்துவிட்டு பொய்களை அள்ளி கொட்டிவிட்டு உன்னை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது அந்த இடத்தில் நியாயத்தை கேட்டால் அந்த இடத்தில் உனக்கு நியாயம் கிடைப்பதில்லை. தர்மம் வெல்லுமா வெல்லாதா என்று என் தங்கப்பிள்ளை மனதுக்குள் நேர்மையாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு விடியல் கிடைக்காதா? வாராகி தாயே, என் வாழ்க்கையில் நீங்கள் வரமாட்டீர்களா? எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என என்னுடைய தங்கப்பிள்ளை மனம் குமரி கொண்டிருக்கிறது. தங்கப்பிள்ளையே, மனதை குமுறடிக்காதே. ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, நியாயம் என்பது கொஞ்சம் காலதாமதமாக ஜெயிக்கும், ஆனால் கடைசி வரை நிலையாக நிற்கும். இப்பொழுது நீ ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? அது நீ பொய் சொன்னதாலோ அல்லது அடுத்தவரை ஏமாற்றியதாலோ அல்லது அடுத்தவருக்கு துரோகம் செய்ததாலோ கிடையாது. நீ உண்மையாக இருந்ததால் தான் நீ கண்ணீர் வடிக்கிறாய். அந்த உண்மையான கண்ணீருக்கு இந்த வாராகிதாய் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். வந்து உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். இந்த கண்ணீருக்கு யார் எல்லாம் காரணமோ இந்த வாராகி தாய் அவர்கள் வாழ்க்கையை தும்சம் செய்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் கண்ணெதிரே இது எல்லாம் நடக்கும். எந்த இடத்தில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், பொறாமைகள் பொங்கி எழுது ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த வாராகி தாய் வருவேன். அவர்களை பூமியில் பிளந்து தள்ளி என் காலில் சாம்பலாக்கி விடுவேன் என்பதை மறந்து விடாதே. நீ கண்ணீர் வடித்தால் இந்த தாயால் பார்த்து கொள்ள முடியாது. ஒரு பொழுதும் இந்த தாய் நான் பார்க்கவும் விரும்பவில்லை. உன் வாழ்க்கையில் இனிமேல் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். இனி நடந்ததை நீ மறக்க வேண்டும் என்று இன்று இந்த வாராகி தாய் கட்டளை இடுகிறேன். எப்படி தாயே, நடந்த விஷயத்தை மறக்க முடியுமா என்று நீ கேட்கிறாய். ஆம் என் தங்க பிள்ளையே, நான் கொடுக்கக்கூடிய எல்லையற்ற சந்தோஷத்தில் உன்னுடைய கஷ்டம், கவலை, துரோகம், ஏமாற்றம், எந்த நபரெல்லாம் உன் வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் கெடுதல் செய்தாரோ அவரெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து காலடியில் விழக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ உயரக்கூடிய நேரம், நான் உயர்த்தக்கூடிய நேரங்களும் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்பதை நீ எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் இந்த தாய் உனக்கு வழிபாடாக என்னை நீ வணங்கினால் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கென்ன நீ மிகப்பெரிய பூசைகளா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன்? கடுமையான விரதங்கள் வேண்டுமா என்று கேட்கிறேன். ஒன்றும் கிடையாது என் தங்க பிள்ளையே. உன்னுடைய உண்மையான அன்பை பார்த்துதான் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி பல விஷயங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தாலும், பல விஷயங்கள் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருந்தாலும் தெரியாமல் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று நீ கோயில்களில் வேண்டிக் கொண்டிருக்கிறாய். அந்த மனிதர்களின் முகத்தை கிழித்தெறித்து அவர்கள் கண்முன்னே உன்னை ஊர் போற்றும் விதமாகவும் உலகம் போற்றும் விதமாகவும் உன்னை வாழ வைக்கவே இந்த வாராகி தாய் ஆசைப்படுகிறேன். என் மீது அன்பு கொண்டு, என் மீது நம்பிக்கை கொண்டு ஒரே ஒரு அகல் தீபத்தை உன் பூஜை அறையில் வழிபட்டால், எனக்காக ஏற்றினால், தாயே வாருங்கள் என்று கூப்பிட்டால் இந்த தாய் வருவேன்.
உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து உன்னுடைய வாழ்க்கையை வளம் வரச் செய்து உன்னுடைய வாழ்க்கையை போற்றும் விதமாக இந்த வாராகி தாய் வாழ வைப்பேன் என் தங்க பிள்ளையே. இதில் எல்லளவு மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் உஷாராக இரு. ஏனென்றால் இப்பொழுது கூடிய விரைவில் உனக்கு உயர்வுகளை கொடுக்க போகிறேன். அது எல்லையற்ற அளவிலும் நீ கனவில் கூட எதிர்பார்க்காத அளவிலும் அந்த வெற்றி உன் வீட்டை தேடி வரப்போகிறது. இந்த இல்லத்தில் நீ எவ்வளவு எல்லாம் இழந்திருக்கிறாயோ அவ்வளவு பல மடங்கு பலாயிரம் மடங்கு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் நடக்க இருக்கிறது. இந்த நடக்கக்கூடிய நேரத்தில் இவர்களை படித்து கொண்டமே, எப்படியாவது இவர்கள் காலில் விழுந்து அவர்களுடைய அனைத்து விஷயத்தையும் நம்ம அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு சில நபர்கள் பாசம் என்ற பெயரில் வேஷம் போட்டுக்கொண்டு என்னை மன்னித்து விடு, உன் காலில் விழுந்து கேட்கிறேன், ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடு என்று பல அன்பு பேச்சுகளை கொண்டு வருவார்கள். அந்த தருணத்தில் உஷாராக இருக்க வேண்டும். அந்த தருணத்தில் நீ மயங்கிவிடக்கூடாது. அதை மட்டும் நீ புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இரு. கண்டிப்பாக நீ கவனமாக இருப்பாய். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடி. ஏனென்றால் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் உன் இல்லத்தில் நடக்க வேண்டுமென்றால் உன் வீட்டிற்கு வெளியே பூஜை அறையில் என் புகைப்படத்தை வை. சிறிய புகைப்படமாக இருந்தால் உன் இல்லத்திற்கு வெளியே மாட்டிவை. ஏனென்றால் கண் திருஷ்டிகள், பில்லியம், சூன்யம், கண்டிப்பாக ஒரு சில நபர்கள் உன்னை எப்படியாவது வெற்றியை தடுக்க வேண்டும் என்று இந்த விஷயத்தை எல்லாம் செய்வார்கள். அப்பொழுது இவர்களெல்லாம் உன் இல்லத்தில் நுழைந்தால் அந்த செய்வினையானது வராமல் அப்படியே சாம்பலாகிவிடும். உன் இல்லத்தில் நுழைய முடியாது. அதனால் ஒரு சிறு புகைப்படத்தை உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே மாட்டி வைக்க வேண்டும். அப்படி மாட்டி வைத்தாய் என்றால் உனக்கு தீராத பிரச்சனையாக இருந்தாலும் தீரும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெற்றி செய்தியானது உடனுக்குடன் வரும். தடையில்லாமல் அனைத்தும் தாராளமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை நீ மறந்து விடாதே. தடையாக ஏற்பட்ட பல காலங்கள் எல்லாம் போய் உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. என் தங்க பிள்ளையே, என்ன சந்தோஷம்தானே? இந்த தாயின் புகைப்படத்தை உன் வீட்டிற்கு வாசலில் வெளியே ஒட்டி வைக்க போகிறாயா? வீட்டுக்கு வெளியே வாசலில் ஒட்டி வைத்தால் மட்டும் போதாது. தீபத்தை 2 சிகப்பு திரியை போட்டு ஏற்றி நீ வைக்க வேண்டும். அப்படி ஏற்றி வைத்து பிறகு உன்னுடைய பூஜை அறையில் என் புகைப்படத்தையோ அல்லது சிலையோ நீ வைத்து பூஜை செய்ய வேண்டும். சிகப்பு திரியை போட்டுதான் தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏனென்றால் எனக்கு சிகப்பு என்றால் மிக மிக பிடிக்கும். எனக்கு பிடித்த விஷயத்தை நீ செய்தால் உனக்கு பிடித்த விஷயத்தை இந்த தாய் செய்வேன். ஏனென்றால் என் தங்கப்பிள்ளை எனக்கு பிடித்த விஷயத்தை பார்த்து செய்யும் பொழுது என்னுடைய தங்கப்பிள்ளை என் மீது ஆசைப்பட்டு என்னை கூப்பிடுகிறது, எனக்காக அனைத்தையும் செய்கிறது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று உன் மீது எனக்கு உரிமை வந்துவிடும். உரிமை வந்து விட்டால் இந்த தாய் தான் உனக்கு அனைத்தையும் செய்தாக வேண்டும். அனைத்தையும் நான் செய்வேன். நீ கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியும் மங்களத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மாற்ற வேண்டியது உன்னுடைய சிந்தனை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற அறகுறை சிந்தனையோடு தீபத்தையும் ஏற்றக்கூடாது, புகைப்படத்தையும் ஒட்டி வைக்கக்கூடாது. என் தாய் வரப்போகிறார்கள், எனக்கு அனைத்தும் நடக்கப் போகிறது, அனைத்தும் எனக்கு கிடைக்கப் போகிறது, என் தாய் வந்து விட்டாலே எனக்கு அனைத்துமே மாறும் என்ற நம்பிக்கை உன்னுடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் வந்துவிட்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். யாரையும் உன்னால் எந்த விஷயத்தையும் உனக்கு கெடுதல் செய்துவிட முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் அச்சிதமாக அப்படியே சொல்லுகிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, செய்வது சொல்வது அனைத்துமே உனக்கு புரிந்துவிட்டதா? புரிந்துவிட்டது என்றால் ஆம் தாயே புரிந்துவிட்டது என ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். தங்க பிள்ளையே மறந்து விடாதே, தைரியமாக இரு. ஒவ்வொரு நாட்களும் உனக்கு மகிழ்ச்சியும் மங்களமும் சந்தோஷமும் சௌபாகியமும் கிடைக்கப் போகிறது. பிறகு என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவரும் உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். அவர்களும் கேட்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மங்களம் உண்டாகட்டும்
என் தங்க பிள்ளையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது குபேர சாரி. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1500. இந்த 1500ஐயும் கம்மி பண்ணி நியூ இயர் ஆஃபராக 1399 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். நியூ இயர் ஆஃபர்ன்றதால வராகி காயினும் ஃப்ரீ. அதே மாதிரி சாரீலையும் உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வரப்போகுது. இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் கலர்ஸ் போடுறேன். எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறது இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க, இல்லை காலும் பண்ணிக்கங்க, இல்லை மெசேஜும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய காயினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் இது பூஜை பண்ணி வராகி அம்மா மணி மேலே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நியூ இயரில் உங்கள் எல்லா வீட்லேயும் இந்த அம்மா வரணும், செல்வம் செழிப்பு கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. 100 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான்.